அடி நீங்க உண்மையாவே மாசம்டா ஒரு நிமிஷம் சத்தப்படாதீங்க. அப்போ என்ன உண்மையாவே பாசம்டா ஒரு நிமிஷம் எனக்கு அதை கொடுங்க. அதே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன் சரிதானே. உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே. நான் அது இந்த உயிர் போனாலும் மறக்க மாட்டேன். எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனைய பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம் சொல்லி இருக்கணும் சரிதானே. அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரோம் சொல்லி இருக்கணும் அப்ப சரிதானே. இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே. சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நான் ஒருத்தரை கூட சாவிடையில. ஆனா 25 டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசனா எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்தேன். உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பு இருந்தேன்டா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர். அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம். இது உண்மையாவே பேர்ந்த ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும். நான் உண்மையா போலீஸ் என்றது எங்கள்ல ஒரு ஆக்கள் தானே சரிதானே. சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான். அதால தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ. இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம். ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன் சரிதானே. அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதா உங்களுக்கு. டிகிரியே தானேடா நீங்க டிகிரியே தானே என்ன கொண்டு விட மாட்டீங்க பவுனியா சொன்னாரு. ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்கல இன்னும் வந்து கேட்டேன். போலீஸ் பாதுகாப்பு 2 தரவு உண்டு. நான் சொன்னான் அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடும் கொண்டு என்ன யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிற சவுட்ல இல்ல குடும்பல இல்ல நான் நிக்கிற யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் செத்து தான் போனாங்களே ஒழிய நாங்க ஒரு நாள் அழிஞ்சு போயில நாங்க பூச்சி எழுவோம். எனக்காண்டி இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஒரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது. ஒவ்வொரு ஒரு ஆளை வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன். எனக்காண்டி ஒரு உதவி செய்யுங்க என்ன பத்திரமா கொண்டு வவுனியா வரைக்கும் விடுங்க. போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து விட சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் விரதெல்லாம் கேட்கல. நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன். நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான் சரிதானே. நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். இதுல நான் இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடிய கொண்டு சாவிச்சு நடுவில் வச்சு நிக்கணும். வேற ஒருத்தையும் கொடுக்க கூடாது. நீங்களா வேணா பாதுகாப்பு கண்டு போக முடியாது. ஒரு பிரச்சனை இல்ல எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்க. அதே எங்கிட்ட உண்மையாவே அடே உந்துல இருந்து பாருங்க இந்த 3 நாள்ல நான் போயிருப்பேன். இப்பவே போயிருப்பேன் முடிஞ்சே செய்வேன் சொன்னாட்டா வேணுமெண்டா போய் வீடியோ எடுத்துப்பார் நான் கூட போட்டி எடுத்துப்பார் யாழ்ப்பாண தமிழ்டா. அதாவது நான் சொன்னேன்